வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறுதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதை தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். துலாம் ராசி, துலாம் லக்னம். துலாமை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. பொதுவாக துலாமை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த துலாம் அப்படிங்கிறதே மற்றவங்களோடு ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடியது. அதாவது எந்த அளவுக்கு மனிதர்களுடைய சகவாசங்களை நல்ல உணர்வோடு வச்சிட்ருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். மற்றபடி துலாமை பொறுத்த வரைக்கும் பொருள் ரீதியாகவோ மற்ற விஷயங்கள் மூலமாகவோ என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
துலாமை பொறுத்த வரைக்கும் அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க எந்த அளவுக்கு அனுசரணையாக வச்சிட்ருக்காங்களோ, நல் உறவோடும் நல் உணர்வோடும் அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களோடு அனுசரணையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிறை, வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பாகவே அமையும். ஆனால் விதிவசம் இதை செய்ய விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்கவங்க கர்மாவை செய்ய விடாமல் தடுத்தால் தான் கிரகங்களுக்கு சந்தோஷம். அதனால் அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரியான நல்ல காரியங்களை செய்ய விடாது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் அந்த மாதிரி அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா துலாமை மாதிரி ஒரு நல்ல ராசி நல்ல லக்னம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கர்மாவை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் எப்போவுமே இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களை பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்கிட்ட பகை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். வேண்டா வெறுப்பாக ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய குணம் அது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் எப்போவுமே விதி வலியுது அப்படின்னு சொல்கிறது. பட் இதெல்லாமே எப்போவுமே துலாமுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த குரு பயிற்சியால் துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களில் தான். அதாவது துலாமுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மற்றவங்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய நிலைக்கு. எல்லாத்தையுமே மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். பட் அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகம்தான் தீர்மானம் பண்ணும். ஆனால் கால நேரங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சுமூகமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது எதிர்ப்புகள், மற்றவங்களோட மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள், தீராத பகை போன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சரி செஞ்சுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. அதே போல் நிறைய தான தர்ம புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ உங்களுடைய தர்ம காரியங்களை செஞ்சு நல்ல புண்ணியங்களை சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் அது எல்லாத்துக்குமே உங்களுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. கால நேரம் இதற்கு ஒத்து வருது, அதற்கு நீங்கள் ஒத்து வரீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய பர்சனல் டெசிஷன் தான். அது நல்லதோ கெட்டதோ எப்போவுமே அவங்களுடைய சுய சிந்தனை தான் அது முடிவு பண்ணும். இது துலாமுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான குணம். ஸோ அதனால் பர்சனலாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயங்களுக்கு உடன்பட்டு வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு அளவான அமைப்புகளோடு தான் செயல்படும். பெருசாக ஓஹோ அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாதீங்க, இருக்கிற விஷயங்களை சுமூகமாக ஆக்கி கொள்ளலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. சிலருக்கு இந்த தொழில் மாற்றம், வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் போகும். ஸோ கரியர் பேஸ்டாக துலாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமூகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இருக்கிற விஷயங்களை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உபகாரம் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் தொழில், வேலை, உத்தியோகமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிஷரியாக இருந்துட்டு வருவீங்க. இதனால் மற்றவங்க உங்களுடைய சேவை சார்ந்த விஷயங்களை தேடி வருவாங்க. இதனால் வியாபாரம் போன்ற விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிட்டு வரும். சுருக்கமாக சொல்லணும்னா இது உங்களுடைய கஸ்டமர்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது துலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது துலாமை பொறுத்த வரைக்கும் அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த பொருளாதார சேர்க்கைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 6 மாதம் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 6 மாதம் மொத்தமாக அடி வாங்கிடும். தொடர்ந்து ஒரு 4-5 வருடமாகவே இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கிரக நிலைகள் மாறி மாறி தான் அமைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த குரு பயிற்சியும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். அப்பப்போ திடீர் பண வரவுகளும் இருக்கும், அப்பப்போ சுப விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் கடன் சார்ந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் விஷயங்கள், காரியங்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க ஈடுபடாதீங்க. ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் கால நேரம் எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்தில் வர்றது இன்னொரு விஷயத்தில் போயிடும். அதனால்
கடன் வாங்கி ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாலும் கூட அது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடும் சொல்லும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிறத கொடுக்கறத இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளாக பார்க்கப்படுது. வீடு நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கும். இது சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையும். ஸோ இந்த அசட் ரீதியான பழைய சங்கடங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் சுமூகமாகும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள் ஒரு சுமூகமான விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளையும் பார்க்கலாம். குடும்பத்துக்குன்னு நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் இந்த காலகட்டம் தாராளமாக செஞ்சு மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னெல்லாம் செய்து கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கை துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே கொஞ்சம் அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரணையாக வரும். கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்ததாக இருக்கும். பட் இருந்தாலுமே அதுவும் சாதகமான நிலைகளாக தான் பார்வை. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளை தான் செயல்பட்டு வருவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாது, மற்றதெல்லாம் ஓகே தான். அதே போல் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் முயற்சியின் அடிப்படையில் நல்மனை பார்த்துட்டு வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சுமூகமாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர் கல்வி வித்தைகளை சிறப்பாக காரியமாற்றிட்டு வருவாங்க. ஸோ ஓவராலாக துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சுமூகமான பயிற்சி தான். அதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அனுசரியாகவும் ஆதரவாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.